உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா, நாங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். இந்தாங்க. புது கடையா? நகை கடையா? துணி கடையா? இல்லம்மா, எங்களோடது ஹோட்டல். சிறுதானிய உணவு கடை ஆரம்பிக்கிறோம். எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. ஓபனிங் அன்னைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா கண்டிப்பா வந்துடுறேம்மா, கண்டிப்பா வரேன். சரி. தாத்தா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் திறந்திருக்கோம், கண்டிப்பா வாங்க. எங்க திறந்திருக்கீங்க? பக்கத்துல தான், அட்ரஸ் சரிப்பா, வந்துருங்க. பக்கத்துல நவதானிய கடை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா வாங்க. சரிம்மா, வந்துடுறோம். எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாமா. நாங்க பாரம்பரிய உணவு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஏரியாவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிடுவாங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அண்ணே, நாங்க நவதானிய உணவு கடை ஆரம்பிக்கிறோம். மறக்காம வருங்க. டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு, பாருங்க. சார், சொல்லுங்க. நாங்க ஒரு சிறுதானிய ஹோட்டல் கடை ஆரம்பிக்க போறோம். சரிம்மா. பக்கத்துல தான் இருக்கு, கண்டிப்பா வாங்க. உங்க ஹோட்டல்ல எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும் சார். இது பாருங்க, எங்க ஹோட்டல் ஃபுல்லாவே ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான். ஓகேமா. ரொம்ப ஆரோக்கியமா சமைக்கிறோம். கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வரேன். ஓகே. சார், பக்கத்துல ஒரு நவதானிய கடை ஓபன் பண்றோம், கண்டிப்பா வந்துருங்க. ஓகே சார், கண்டிப்பா. கண்டிப்பா மறக்காம வாங்க. எங்க கடைக்கு மறக்காம வந்து கண்டிப்பா. என்ன மீரா, தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல மாமா. மீரா, காலைல நமக்கு நிறைய வேலை இருக்கு, இப்படி தூங்காம இருந்தா எப்படி? உண்மைதான் மாமா, இனிமே நமக்கு நிறைய வேலை இருக்கு. தூங்கணும் தான், ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. உனக்கே தெரியும் மாமா, எனக்கு மனசுல துக்கம் இருந்தா உடனே தூங்கிடுவேன். அதுவே சந்தோஷமா இருந்தா எனக்கு தூக்கமே வராது. புரியுது மீரா, நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா தூங்க மாட்டேன். ஆனா இப்போ தூங்காத அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? நம்ம ரொம்ப போராடி புதுசா ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல நிச்சயமா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த சந்தோஷத்துல என்னால தூங்கவே முடியாது மாமா. என்ன மீரா, நாளைக்கு தான் நம்ம முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது பிக்கப் ஆக எவ்வளவு நாள் ஆகும்னு கூட தெரியாது. இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு சொல்ற? என்ன மாமா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிறத நம்ம பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஆனா முதல் தடவை நடக்கிறது நம்ம மனசுல ஆழமா பதியும். உதாரணத்துக்கு, முதல் காதல், முதல் குழந்தை, முதல் நட்பு, முதல் சாதனை, இதையெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. கரெக்டா சொன்ன மீரா. அந்த முதல் இரவு, அதை விட்டுட்டியே. சும்மா இரு மாமா, கிண்டல் பண்ணாத. ரொம்ப துணிச்சலா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா அதை சக்சஸ் பண்ணி காட்டணும் மாமா, ஜெயிச்சு காட்டணும். மீரா, கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இயற்கை உணவுங்கிறது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. அத ஒரு ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு மீரா. மாமா, மனசுல நினைச்சு இறங்கணும்னா நம்மளால கண்டிப்பா முடியும். இல்ல மீரா, சின்ன பிசினஸ்ல சின்னதா தான் வளர முடியும். பெருசா பிசினஸ் பண்ணதான் சீக்கிரமா பெருசா வளர முடியும். இல்ல மாமா, நீ தப்பா நினைக்கிற. பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு?
சின்ன விதை தான் பெரிய காடா மாறும். அதே மாதிரி 1000 வருஷம் கடந்து நிக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு கல்லுல இருந்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளோட பிசினஸும் அப்படிதான். நாம ஸ்டார்ட் பண்ண போறது சின்ன ஹோட்டல் தான். ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா 5 ஸ்டார் லெவலுக்கு மட்டும் இல்ல மாமா, 7 ஸ்டார் லெவலுக்கு கூட நம்மளால இதை கொண்டு போக முடியும். என்ன மீரா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? நம்மளால முடியுமா? நீயே இப்படி சந்தேகப்படுற? நாளைக்கு என்ன ஆகணுங்கிறத நான் இன்னைக்கே முடிவு பண்ணிடுவேன். இதுவரை பண்ண வரைக்கும் எல்லாமே பிரைட்டா இருக்கு. கொஞ்சம் முதலீடு, நிறைய நம்பிக்கை, கடின உழைப்பு, கொஞ்சம் புத்திசாலித்தனம், சரியான திட்டமிடல், இதெல்லாம் இருந்தா நம்மளால நிச்சயமா ஜெயிக்க முடியும். கண்டிப்பா மீரா. சும்மா உன்னை நான் டீஸ் பண்ணதான் நம்மளால முடியுமான்னு கேட்டேன். முடியுங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பிசினஸே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா இருந்தா எதை நினைச்சோமோ அதை சீக்கிரமா சாதிக்க முடியும். மாமா, நாம இருக்கிறது பூமியா இருந்தாலும் பாக்குறது மேல இருக்கிற நட்சத்திரமா இருக்கணும். நாளைக்கு நாம ஆரம்பிக்க போற பிசினஸ் சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம டார்கெட் பெருசா நம்பர் 1 ஹோட்டல் பிசினஸா மாறணும். அதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் நம்ம கொடுக்கணும் மாமா. நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும். கிரேட் மீரா, உன்னோட இந்த நம்பிக்கை தான் எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. கொஞ்ச நாளா என்னோட பழைய மீரா தொலைஞ்சிட்டாலோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. ஏய் மாமா, உண்மையை சொல்றியா இல்ல ஐஸ் வைக்கிறியா? ஹேய் மீரா, கொற்ற பணியில யாராவது ஐஸ் வைப்பாங்களா? நீ இருக்க பாரு, பொண்டாட்டி மேல லவ் வந்துட்டா ஐஸ் இல்ல ஐஸ் ஃபேக்டரி வைப்பேன். ஏய், நீ என் பொண்டாட்டி, ஐஸ் வச்சாலும் தப்பில்ல. மீரா, நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அது உண்மைதான். ஆனா அந்த பொறுப்புல நம்மளோட சந்தோஷத்தை நாம இழக்க கூடாது. கரெக்ட் தான் மாமா. நடந்த பிரச்சனையில உன்னை டோட்டலா கவனிக்காமே விட்டுட்டேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மாமா. ஐ எம் வெரி சாரி. ஹே, சாரிலாம் எதுக்கு? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். சரி சரி, நேரம் ஆச்சு, நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். போய் தூங்கலாம் வா. யமுனா, ஆ நான் தோசையை ஊத்திடுறேன், ஆ நீ இட்லி ரெடி பண்ணிடு. சரிங்க அத்தை. பாட்டி, காலையில டிஃபனுக்கு என்னெல்லாம் பண்றோம்? கேழ்வரகு இட்லி, வாழைப்பூ வடை, கம்பு தோசை, தென அரிசி புட்டு, இதெல்லாம் பண்றோம். அக்கா, எவ்வளவு நேரம் ஆகும்க்கா? ஆரம்பிச்சிட்டோம்ல, கடகடன்னு முடிச்சிடலாம். ம். பாட்டி, ம்? நல்ல நேரம் பார்த்து தான் கல்லாவில் உட்காரணுமா? இல்லை யுவா, ராகு காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நாள் முழுக்க நல்ல நேரம்தான். அத்தை, ஆ? நான் துவையலுக்கும் சட்னிக்கும் ரெடி பண்ணிடுறேன். ஆ? சரிம்மா. பாட்டி, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நாங்க இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க, போங்க. ம். வா. அண்ணே, தம்பி. அக்காவுக்கும் பாட்டிக்கும் கொஞ்சம் சமையல போய் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரிங்க தம்பி. அட வாங்க சார். என்ன கரெக்ட் டைம்க்கு வந்துட்டனா? எக்ஸாக்ட்டா வந்திருக்கீங்க. பரவாயில்லையே, அப்படியே வீட்டை பாரம்பரிய ஹோட்டல் மாதிரி மாத்திட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப யோசிக்காம சட்டுன்னு கடைய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட வேகமும் தைரியமும் பாராட்டப்பட வேண்டியது. கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க. அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
கௌசல்யாம்மா படையில ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்பாவும் இதை சாப்பிட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவ்வளவுதானே, அப்பாவை நான் சாப்பிட வைக்கிறேன். என்னங்க, நம்ம பொண்ணு மீரா புதுசா ஹோட்டல் தொடங்கியிருக்கால. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹோட்டல் இல்லைங்க, மீராவுக்கும் யுவாவுக்கும் இதுதான் எதிர்காலம். ஆரம்பம் நல்லா இருந்தாதான் அவங்க வாழ்க்கையும் வெற்றிகரமா இருக்கும். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆதரவும் கண்டிப்பா இருக்கணும். இங்க பாருங்க, மீராவும் யுவாவும் பிசினஸ்க்கு புதுசு. பிசினஸ்ல எப்படி ஜெயிக்கணும்னு நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்க முன்னாடி பட்டும் படாம இருந்துடாதீங்க. நாள் முதல்ல செஞ்சத நீங்க தான் சாப்பிடணும்னு அவ ஆசைப்படுறா. உங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணுங்க. என்னங்க, சாப்பிடுங்க. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லி மறுத்துறாதீங்க. அப்படி பண்ணிட்டா மீராவோட மனசு மட்டும் இல்ல, அவ எடுத்த முயற்சியும் தோத்து போன மாதிரி ஆயிடும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மீராவும் யுவாவும் ஜெயிக்கணுங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்ம குடும்பம் ஜெயிச்ச மாதிரி. நான் கௌசல்யா அக்காவுக்கு பட்ட கடன் இன்னும் தீரலைங்க. மீராவை ஜெயிக்க வச்சாதான் கௌசல்யா அக்காவுக்கு நான் பட்ட கடன் தீரும். தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க. பிளீஸுங்க, ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க. அவங்க மனசை சந்தோஷப்படுத்துங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாடவே வேறாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாயைப் போல ஒன்ன பார்க்கிற நீ பாசம் வைக்க வேணும் ஏங்குற அப்பா நல்லா இருக்கா? நன்மை வேண்டி
ஆசை கொடி நெஞ்சில் தாங்குன நித்தம் முன்மடியில் கண்ணுறங்கிட நாயேங்குறேன் என் நிழலென நீ உடன் வர நாயேங்குற கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே வெறுத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே கண்ணான கண்ணே ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும் உந்தன் கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே வெறுத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே. சார் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும், ஃபைனான்சர் குழந்தை வந்துட்டோம். சார் குழந்தை சார் வரல. அவர் வரல, அவர் தம்பி கருணா வந்திருக்காப்ல. கருணா அண்ணா அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் பார்க்க போக மாட்டார். என்ன அனுப்ப மாட்டார். ஏதோ அவரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் அவர் வர முடியலன்னு என்ன அனுப்பியிருக்காரு. குழந்தை சார் வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, நீங்களாவது வந்தீங்களே. பணத்தை கொடுக்கறது மட்டும்தான் அண்ணன், வாங்கறதா இருந்தாலும் கொடுக்கலன்னா 4 வாங்கறதா இருந்தாலும் நான் தான் போவேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இப்போ கஸ்டமரா வந்திருக்கேன். உங்க அண்ணங்கிட்ட நாங்க சொன்னோம் நீங்க தான் முதல் கஸ்டமரா வரணும்னு. குழந்தை சார் இடத்துல இருந்து நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். ஆரம்பிச்சுட்டா போச்சு. 2 பேரும் யங்கா இருக்கீங்க, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பாரம்பரியமான ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. நம்பிக்கை இருக்கு சார். கடவுள் கூட அவதாரம் எடுத்து மனுஷ ரூபத்துல தானே வந்திருக்காரு. அவ்வளோ ஏன், நாங்க உங்களை கூட அந்த ரூபத்துல தான் பாக்குறோம். கடவுள் இடத்துல என்ன வச்சிடாதீங்க, நான் சாதாரண மனுஷன். பாரம்பரிய உணவகம். இதான் உங்க ஹோட்டலோட பேரா? ஆமா சார். நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நம்ம கடை சின்னதா இருந்தாலும் காம்பேக்டா கரெக்டா இருக்கு. ஆரம்பிக்கும் போது சின்னதா இருந்தாதான் பின்னாடி பெருசா வளரும். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்க்கலாமா? தாராளமா போங்க சார். வாங்க. பரவாயில்ல, வீடு பழசா இருந்தாலும் நீட்டா வச்சிருக்கீங்க. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள இருக்காரு பெரியவர், அவர் யாரு? எங்க அப்பா. அப்பாவா? அப்ப போனி பண்ணிட வேண்டியதுதான்.